இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இப்படிலாம் பண்ணாத, சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்ன விட்டு. வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத. யார் இந்த பொண்ணு? அவ எதுக்காக ஒருத்தனை கொலை பண்ணா? அவ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவ மாதிரி தான் பேசுறான். அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணா? இந்த பொண்ணால கொலை செய்யப்பட்டவன் ஒரு நிரபராதியா இல்ல குற்றவாளியா? வணக்கம், நான் தான் அபினேஷ் ரஹீம். கிரைம் அலர்ட் எபிசோட்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது துரோகம் பண்ணி ஏமாத்தினதுனால ஏற்பட்ட ஒரு குற்றத்தை, ஒரு உண்மை கதைய. அம்மா, எழுந்திருச்சு சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலம்மா. அப்பா, அம்மாக்கு மருந்து தீர்ந்து போச்சு, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்களேன். என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. சாப்பாட்டுக்கே பணம் இல்லாம இருக்கிற, மருந்து வாங்க பணம் கேக்குறியா நீ? ரோமா, சங்கர் சித்தப்பா, இன்னுமா அம்மாவுக்கு உடம்பு சரியாகல? அட சங்கர், நீயா? வா உட்கார். அப்புறம் மும்பையில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், விடு. முதல்ல என் பணத்தை எப்ப திருப்பி தருவேன்னு சொல்லு. பணத்தை வாங்காம இங்கிருந்து போக மாட்டேன். இங்க பாரு சங்கர், எங்க வீட்டோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என் பொண்டாட்டிக்கு டெங்கு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக பணம் இல்லை. பையனை கூட ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டேன். உன்னோட பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் சொல்லு? ஒரு வழி இருக்கு. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் ஒரேடியா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன என்ன வழி? ஒரு நிமிஷமா சொல்லு. சொல்லு சங்கர், வேற ஏதோ வழி இருக்குன்னு சொன்னியே. சொல்றேன். உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா? அவளை என் கூட மும்பைக்கு அனுப்பிச்சு வச்சிரு. உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். உனக்கு ஏதாவது மூளை குழம்பி போச்சா சங்கர்? உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? அவன் நான் பெத்த பொண்ணு. சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உன் ஒய்ஃபுக்கு வைத்தியம் பண்ண முடியாம செத்துருவா. அப்புறம் உன் குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? நான் அடுத்த முறை வரும்போது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி ஆகணும். நில்லு. இது பாரு ரோமா, சித்தப்பா, நீ மும்பைல வேலை செய்யறியா? என்ன, எனக்கு மும்பைல வேலை கிடைக்குமா? அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இதனால அம்மாக்கு வைத்தியம் பண்ணலாம் இல்லையாப்பா? அவ்வளவு பெரிய ஊர்ல என் பொண்ணு தனியா இருக்கிறது. அங்க இவ்வளவு மாதிரி நிறைய பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. நம்ம கிராமத்துல இருந்து கூட 4-5 பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. கவலைப்படாதீங்க. இது பாரு ரோமா, நாளைக்கு நீ தயாரா இரு. நான் கண்டிப்பா மும்பைக்கு போவோமா. அங்க பணம் கிடைச்சிரும். நான் உங்களை கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்க்கு கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சோனுக்கு கூட அங்கேயே ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிடலாம். ஓகே, சரி நான் நாளைக்கு வரேன். போயிட்டு வரேன். ஏன்பா தேவையில்லாம கவலைப்படுற? நீ அழாத, நான் தான் இருக்கேன்ல. உன் குடும்பத்தோட நிலைமை கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. சரி, கொஞ்சம் இரு. இத வச்சுக்க. நீ எதுக்காகவும் அழாத, தைரியமா இரு. இந்த வச்சுக்க. அட குடிப்பா. உன் பொண்ணை சீக்கிரம் வர சொல்லு. கூப்பிடுறேன். அம்மாடி ரோமா. அப்பா, தோ வரேன்ப்பா. சோனு, அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? அக்கா, அந்த ஊரில் உங்களுக்கு பெரிய இடத்துல வேலை கிடச்சிச்சுன்னா
உங்களால ஷாருக் கான் கூட பார்க்க முடியல? கண்டிப்பா பார்க்க முடியும். சீக்கிரம்பா, டைம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே ஷாருக் கான் கூட ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேனே. கண்டிப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா உங்களையும் அங்க கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நீயே அவர் கூட போட்டோ எடுத்துக்கோ, சரியா? சரி. அம்மா, மும்பைல எல்லாரோட கனவும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நம்ம கனவும் நிறைவேறும். ஜாக்கிரதையா இருமா. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா. சங்கர் சித்தப்பா தான் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி, போலாமா? வா போலாம். நான் கிளம்புறேன். வா வா வா, டைம் ஆச்சு. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சோனு. இந்த மாசம் கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கு. பழைய பொண்ணுங்க எல்லாரும் தேஞ்சு போயிட்டாங்க. புது பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. உன்னுடைய இந்த பேச்சு அக்கா கிட்ட செல்லாது. அக்காவுக்கு தொழில் மட்டும்தான் முக்கியம். உனக்கே தெரியும்ல. நல்லாவே தெரியும் எனக்கு. வாங்க 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 பொண்ணுங்களா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, டைம் ஆச்சு. நீங்க இவங்க கிட்ட தான் வேலை செய்ய போறீங்க. நல்ல பேர் எடுக்கணும், புரியுதா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. பாத்தியா, நீ நினைச்சது நடந்துடுச்சு. வணக்கம் சார். வா சங்கர் வா. என்ன விஷயம் சொல்லு. சார், இந்த பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படுறவங்க, வேலை வேணும், அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுங்க. நீ வந்தாலே அந்த இடம் ரொம்ப அழகாயிடுது. தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்ய தானே நாங்க இருக்கோம். சிம்மி, இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. உங்க பேக்கை நீங்க எங்கே வச்சிருங்க, நான் உங்களுக்கு முதல்ல ரூமை காட்டுறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும். போங்க போங்க போங்க. சார், என் கமிஷனை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எதுக்காக அவசரப்படுற? அது
ஏய், என்னோட பேரு தாமினி, தெரிஞ்சுக்க. நான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஒரு தடவை மட்டும்தான் சொல்லுவேன். புரியுதா? சிமி, இவளுக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு. இவளுக்கு ஸ்பெஷல் டயட்டை கொடு. போ, நீ அங்க போய் நில்லு. நெக்ஸ்ட் பாவேஷ். சிமி, இந்த புது பொண்ணுங்களோட கூட்டத்தை நீ ரொம்ப நல்லா கவனிக்கணும். இவளுங்க தங்க முட்டை இடுற வாத்துங்க. அக்கா, அது வரைக்கும் நான் இவங்களை ரெகுலர் வேலைக்கு கூட்டு போவா? சரி சரி, ஆனா எப்பவும் இவங்க மேல கண்ணு இருக்கட்டும். சரிக்கா. எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அக்கா, நாங்க வேலைக்கு தானே போறோம். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு ஏன் இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க? இது மும்பை. வாங்க. சீக்கிரமா வாங்க. என்ன சார், எப்படி இருந்துச்சு? மறுபடியும் பார்க்கலாம். ஐயா பாய். வெல்கம் கேர்ள்ஸ். இன்னைக்கு நீங்க இந்த மசாஜ் பார்லர்ல ஃபர்ஸ்ட் டே வேலை செய்ய போறீங்க. நாங்க இங்க என்ன வேலை செய்ய போறோம்? அட, மசாஜ் பார்லர்ல கஸ்டமருக்கு மசாஜ் பண்ணணும், அவ்வளவுதான். இல்லக்கா, எங்களால இந்த வேலையை செய்ய முடியாது. அதுவும் இல்லாம எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. என்ன தெரியாது? அட, இது என்ன பெரிய விஷயமா? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பீங்க, கவலைப்படாதீங்க. கஸ்டமரை நீங்க சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நீங்க சோனா கிட்டே கேளுங்க. 10 வருஷமா இவ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா, தெரியுமா? அக்கா, வேற எந்த வேலையும் இல்லையா? அட, இந்த வேலையில என்ன தப்பு இருக்கு? நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க, கஸ்டமர் கடவுள் மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செய்யணும், சரியா? இங்க என்ன நடக்குது? நீ பயப்படாத. நம்ம கிராமத்துல மசாஜ் பண்ற ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப புத்திசாலிதான். நீங்க மசாஜ் மட்டும்தான் பண்ணணும், மத்ததெல்லாம் சங்கீதா எல்லாம் சொல்லி கொடுத்துருவா, சரியா? செய்ய செய்ய எல்லா வேலையும் பழகிடும். சங்கீதா, சரி, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. அடடா, தாக்கூர் சார் வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சிமி, நான் இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். நீங்க ரொம்ப சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க சார். இன்னைக்கு புது பொண்ணுங்க என்ட்ரி ஆயிருக்கு. இந்த பொண்ணு கண்டிப்பா சார். ரோமா, சார் கூட உள்ள போ. ரோமா, ஆரம்பி.
நல்லா மசாஜ் பண்ணு. சார் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் பண்ணு. நான் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்ல வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னா? தெளிவா சொல்றேன். அக்கா அவரு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சினே, என்ன இதெல்லாம்? சாரி சார், இவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புது பொண்ணுங்க சார், மன்னிச்சிடுங்க. நீங்க உள்ள போங்க சார், நான் 5 நிமிஷத்துல இவளை அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க? இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ப்ளீஸ் சார், 5 நிமிஷம் ப்ளீஸ். ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கஸ்டமர் கடவுள் மாதிரி சொன்னேன்ல, இவங்களை பாத்துக்கணும் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு ரொம்ப சேட்டை பண்ற? இந்த வேலையை என்னால செய்ய முடியாது, இதை என்னால பண்ண முடியாது. நீங்க முதல்ல சங்கர் சித்தப்பாவை இங்க வர சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் வேற ஏதாவது வேலையை தேடிக்கிறேன். வேற வேலையா? இவ்வளவு பெரிய ஊர்ல வேற வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? வேலை அதிகமான Dress, மேக்கப், சாப்பாடு, தங்க இடம், இப்படி இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இல்லக்கா, எனக்கு எதுவுமே வேணாம். நான் வீட்டுக்கு போகணும். பாசமா சொன்னா உனக்குலாம் புரியாதுல. இத பார், இவங்க தானே உங்க அம்மா அப்பா, உன் தம்பி சோனு. இவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதா? அம்மா அம்மா, நான் போய் எங்க அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னா இவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? புரிஞ்சுதா? அம்மா அப்பா. இல்லக்கா, என் அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. வாயை மூடிக்கிட்டு நீ உள்ள போ. கஸ்டமர் சொல்றத செய்யணும். போ, கிளம்பு அக்கா, கிளம்பு. போடி, உள்ள போ. உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அதான் இப்படி இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பழக்கமாயிடும். அம்மா, ரோமா, அட தூங்குடி. ஏன் இப்ப எங்க தூக்கத்தை கெடுக்கிற? நான் வீட்டுக்கு போகணும். நான் என் வீட்டுக்கு போகணும். நான் இங்க இருக்க மாட்டேன். ரோமா, ரொம்ப இருட்டாயிருச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம இங்க இருந்து இப்பவே தப்பிச்சு போயிடலாம். வா. என்னடா ஆச்சு? எங்கடி போறீங்க? வாங்கடி. எங்க தப்பிச்சு பாப்பாங்க? வாங்கடி. வாடி. எங்க கட்டியா? சத்தம் போடாதீங்க, வாய் மூடுங்க. உங்ககிட்ட யாராவது உங்க விருப்பத்தை கேட்டாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நீங்க எல்லாரும் கேட்டுக்கங்க. நீங்க எல்லாரும் என் கைக்குள்ள இருக்கிற பொம்மைங்க. உங்களை வச்சு நான் எப்ப வேணாலும் விளையாடுவேன். உங்க எல்லாரோட உயிரும் இப்ப என்னோட கைக்குள்ளதான் இருக்கு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்கல்ல, இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்தா இங்க இருக்கிற யாருமே இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க. புரியுதா? உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. உள்ள தள்ளி லாக் பண்ணு. இல்ல வேணாம், ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விடுங்க அக்கா, எங்களை விட்டுருங்க அக்கா. நாங்க வீட்டுக்கு போகணும், எங்களை விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும். சாப்பாடும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. நீங்க பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, 4 நாள் இங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசை பறந்து போயிடும். இத பார்,
நீங்க அழற சத்தம் என் காது வரைக்கும் கேட்கவே கூடாது. வழி விடுங்க. தண்ணி 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 தண்ணி. ஆஹாஹாஹாஹா. வடாப்பாவ் ரொம்ப நல்லா இருக்கு. வேணுமா? ஆசையா இருக்கா? தருவேன்னு நினைச்சு பார்க்காத. இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். வேணும்னா தூக்கி போடவா? இந்த சாப்பிடு. நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லணும். உங்க 2 பேரோட உண்மையான தகுதி இதுதான். இந்த இடத்துல தான் நீங்க 2 பேரும் இருக்கணும். இதை எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்க 2 பேருக்குமே நல்லது. நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே இந்த கூண்டை விட்டு வெளியே வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ கண்டிப்பா சாப்பிட்டாகணும். எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு பசிக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்றேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எனக்கு பசிக்குது. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி. அஜித், சிமி, மத்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வா. ஏ பொண்ணுங்களா, தண்ணி கொடுங்க ப்ளீஸ். தண்ணி கொடுங்க. வாங்க, வந்து உட்காரு. தண்ணி போதுமா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் உங்க கண்ணையும் காதையும் திறந்து வச்சு பாத்துக்கங்க, கேட்டுக்கங்க. இங்க இருக்கிற யாராவது எனக்கு எதிரா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா உங்க நிலைமையே இப்படிதான் ஆகும். புரிஞ்சதா? எனக்கு எதிரா ஏதாவது செய்வீங்களா? நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க 2 பேரும் பண்ணணும். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சரி. சிமி, போலீஸ் வந்திருக்கு. பார்லரை ரைட் பண்ண போறாங்க. சீக்கிரம் சங்கீதா, ஃபைல் சேஞ்ச் பண்ணு சீக்கிரம். ஏ பொண்ணுங்களா, எல்லாம் வெளியில வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். ஏய் சீக்கிரம் வா. நில்லுங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. யாராவது வாயை திறந்து உண்மையை சொன்னீங்கன்னா சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க, இத எல்லாரும் பாத்தீங்களா? நான் இத ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவேன். வீட்ல இருக்கவங்களும் பாப்பாங்க. ராத்திரியோட ராத்திரியா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. புரிஞ்சுதா? ஒரே ஒரு கிளிக் தான். ஒரு கிளிக் பண்ண போதும். இந்த இந்தியா பூரா உங்களை தான் பாப்பாங்க. அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு டிராமா பண்ணிட்டீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? என்னாச்சு? கான்ஸ்டபிள், சர்ச் பண்ணுங்க.
உங்களுக்கு இங்க எந்த ஆதரமும் கிடைக்காது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா எங்க பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாருங்க. சரி, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்க. அது இந்த பார்லர்ல சொல்லு என்ன சொல்ல வந்த? இந்த பார்லர்ல நாங்க மசாஜ் மட்டும் தான் பண்றோம். கேட்டிங்களா சார்? இப்ப சந்தோஷமா? இப்போ எதுக்கா எங்க பொண்ணுங்களை அனாவசியமா தொந்தரவு செய்றீங்க? பாத்தீங்களா எவ்வளவு பயந்துருக்காங்கன்னு? எதுக்காக போலீஸ் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? வாங்க. சபாஷ் பொண்ணுங்களா, சூப்பரா சமாளிச்சிங்க. போய் வேலையை பாருங்க. அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாங்க இப்ப கிளம்பலாமா? அப்படியா? இன்னொரு கஸ்டமரை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். உங்களால 2 நாள் நஷ்டமாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய் ரோமா, 4வது நம்பர், நீ 5வது நம்பருக்கு போ. அட என்னாச்சு? அட அக்கா, நீங்களா? என்னாச்சு சிமி? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா. போலீஸ் வந்துச்சு, அதான் நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். நான் அந்த பொண்ணுங்களை பயமுறுத்தி. இத பார், ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேளு. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் பொண்ணுங்க கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் என்னுடைய புதையல். புரிஞ்சதா? உன்னோட இந்த மசாஜ் பார்லர்லாம் சும்மா டைம் பாஸ் தான் சிமி. என்னோட நிஜமான கேம் 2 நாளைக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். வா வா, எங்க போற? ஏய் சொன்னா கேளு. சிமி அக்கா, ஏய் என்ன பண்ற? ஒண்ணு இதுக்கு பணம் கொடுத்தியா நீ? இல்ல. இவளோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்ல, மதிப்பு தெரியுமா? தெரியாது. நீ இவளோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போறியா? உனக்கு இதுக்கு தகுதி இருக்கா? போ, வெளியே போ. என் டவல்? உன்னோட டவல், உன் தோல் எல்லாத்தையும் உரிச்சிடுவேன், புரியுதா? போங்க இது. உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? உன் கஸ்டமர் உன்னால பாத்துக்க முடியாதா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும் தெரியுமா? தொழில்ல கவனமா இரு சிமி. என்ன இதெல்லாம்? என்ன பண்ண போறீங்க? இந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் எல்லாமே ஈஸியா இருக்கும். சோ ரோமா கிட்ட இருந்து இத ஆரம்பிக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் அக்கா. சோனா, வேணாம் 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 அக்கா, விட்டுருங்க. வேணாம் அக்கா, அக்கா வேணாம் அக்கா. நான் இவனுக்காக 1,00,000 தர்றேன். 2 லட்சம். 3 lakhs. 4 lakhs. 4 லட்சம் ஒரு தரம். 4 லட்சம் 2 தரம். 4 லட்சம் 3 தரம்.
4 lakhs. 7 lakh. Congratulations, Agarwal sir. ரோமா இந்த ஊருக்கு பல கனவுகளோட வந்தா. வேலை செய்யணும்னு நினைச்சா, சாதிக்கணும்னு நினைச்சா, பணத்தை சம்பாரிச்சு குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கணும்னு நினைச்சா. ஆனா அப்பாவியான அந்த ரோமாவுக்கு அவ இந்த இடத்துக்கு வரதுல அவ அப்பாவுக்கே விருப்பம் இருந்துச்சுன்னு தெரியாது. அவளோட அப்பாவே அவளை ஏமாத்திட்டாரு. இப்ப அவளுக்கு நடந்துட்டு இருக்க கொடுமைக்கு காரணம் சிமியும் தாமணியுங்கிற 2 கொடுமைக்காரங்க தான். ஆனா ஒரு விஷயம் புரியவே இல்லைல்ல, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ய முடியும்? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க? இந்த மோசமான தொழில ரோமா ரொம்ப ஆழமா மாட்டிக்கிட்டா. அவ அங்கிருந்து வெளியே போறது சாத்தியமே இல்லாத விஷயமா இருந்துச்சு. அங்க இருக்கிற பொண்ணுங்கள மனதளவிலையும் உடல் அளவிலையும் அவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டாங்க. ரோமாவும் அந்த பொண்ணுங்களும் இப்படிப்பட்ட மோசமான இடத்துல இருந்து வெளியே வருவாங்களா? இல்ல இவங்களும் மத்த பொண்ணுங்க மாதிரி தன்னோட விதின்னு நினைச்சு இந்த தண்டனையை ஏத்துப்பாங்களா? இன்னைக்கு நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. தீபாவளி நல்லா கொண்டாடலாம். மறுபடியும் ஒரு தடவை கொண்டாடுற நிலைமை வரும். எப்படி? இவ்வளவு சீக்கிரம் அத்தனை பொண்ணுங்க எங்க இருந்து வருவாங்க? புது பொண்ணுங்கெல்லாம் தேவையே இல்லை. ஒரு டாக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவன் பொண்ணுங்களுக்கு சர்ஜரி பண்றானா. மறுபடியும் நாம இந்த பொண்ணுங்களை வச்சு இன்னொரு வாட்டி தீபாவளியை கொண்டாடலாம். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீயும் என் கூட இருந்து தொழில் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கிட்ட. காஜல், அடடா, இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு? கவலைப்படாதீங்க, நான் பார்க்குறேன். இந்த பொண்ணு ரொம்ப பலவீனமாக இருக்கா. ட்ரக்ஸு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனதுனால ரொம்ப வீக்காக இருக்கா. இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ராசி இல்லாதவ. மத்தவங்களுக்கெல்லாம் பண்ணல. 100%. இவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும். ரொம்ப நன்றி, நீங்க போங்க. இந்த பொண்ணு செல்லாத காசா இருக்கா? நாம பண்ற தொழில்ல செல்லாத காசை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இல்ல, எனக்கு சாக விருப்பம் இல்ல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம். காஜல், காஜல் இல்ல. காஜல், எதுக்காக காஜல் இப்படி பண்றீங்க? என்ன உன்னையும் இப்படி பண்ணணுமா? இவ பாடியை எங்காவது புதைச்சிட சொல்லு. வழி விடுங்க. ஏன்னா தாமனி ம் எதுவும் இல்லாம எங்களை அனுப்பிட போறியா? இல்ல இல்ல, எனக்கு தேவையானதை நீ சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏய் சிம்மி, இங்க வா. சொல்லுங்க.
இத பாருங்க சுக்லா சார், நீங்க போய் சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கக்கா? பார்லர் ஓபன் பண்ணும்போதே இந்த மாதிரி டீல் எல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. ஓ, நீங்க பாரு சிமி, மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் நீயும் தெரிஞ்சுக்க, புரிஞ்சதா? இப்படி தான் நீயும் எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. இதை பார், பிஸ்னஸில் கொஞ்சமாக உனக்கு பங்கு கொடுத்தேங்கிறதுக்காக ஓ மதிப்பு மரியாதை எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? கூட்டிட்டு போங்க. வா. பிசினஸ்ல கொஞ்சமா உனக்கு பங்கு கொடுத்தேங்கிறதுக்காக ஓ மதிப்பு மரியாதை எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய பொண்ணுங்க கூட நான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி இருக்கேன். ஆனா உனக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயமே இல்லை. எதுக்காக பயப்படணும்? எனக்கு ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் கிடையாதே. அப்படின்னா தாமினி என்ன ஏமாத்திருக்காளா? புது பொருள் அனுப்புறேன்னு பழைய பொருள் அனுப்புறியா? என்ன பேசுற நீ? என் பணத்தை எடு. சட்டா சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். போதும் தாமினி, வீணா போய் சொல்லாத. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவளே சொன்னாளா? எங்க இருக்கா அவ? அவளை கூட்டிட்டு வா. மேடம், மேல எந்த பொண்ணும் இல்ல. யாரும் இல்லையா? ஹலோ சங்கர் சித்தப்பா, நான் ரோமா. தேங்க்யூ. இத பாருமா, நீ என் வீட்டுக்கு வந்துட்டல்ல. இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் தான் இருக்கல்ல. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. சாப்பிடு. சரி, நீ ரொம்ப களைப்பா இருப்ப, அப்புறமா சாப்பிடு. கொஞ்ச நேரம் தூங்கு. நாளைக்கு உன்னோட ஊருக்கு போயிடலாம். ஓகே, தூங்குமா, தூங்கு, நல்லா தூங்கு. எதை பத்தியும் கவலைப்படாத. ஹலோ பவேஷ், நான் தான் பேசுறேன். ரோமா போலீஸ் கிட்ட போகல, நேரா என்ன பார்க்க தான் வந்திருக்கான். இதுக்கப்புறம் இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னா எனக்கு தனியா பணம் கொடுக்கணும். நீங்க நான் கேட்குற பணத்தை கொடுத்து தான் ஆகணும். சரியா? வாங்க வாங்க. எனக்கு உன் மேல முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு உறுதியாயிடுச்சு. நீ எதுக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்ச? தேவையில்லாம ஏன் பேசுற? பணத்துக்காக தான் எல்லாம் பண்ண. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. உங்க அப்பங்கிட்ட சொலையா பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். போய் இது உண்மை. உனக்கு தான் இப்ப உண்மை என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சுல்ல? என்கிட்ட நீ எதுக்காக வெக்கப்படணும்? வா, கொஞ்ச நேரம் தனியா. இல்ல இல்ல, கொஞ்ச நேரம், ஒரே ஒரு முத்தம். வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இப்படிலாம் பண்ணாத. சொன்னா கேளு, தயவு செஞ்சு என்ன விட்டு. வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத. நீ எதுக்கு இப்படி பண்ண? சங்கரை சாகடிச்சிட்ட. நீ எதுக்கு அப்படி பண்ண? சங்கரைய சாகடிச்சிட்ட? ஒண்ணு இவள முதல்ல லாக் பண்ணு. அந்த சங்கர் நம்ம ஆளாச்சே. இந்த பொண்ணு அவனையே சாகடிச்சிட்டா. இந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே ஆபத்தா இருக்கா. பாவேஷ்,
இந்த பொண்ணையும் மத்த எல்லா பொண்ணுகளையும் துபாய் அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணு. சரிங்கக்கா. நம்மள துபாய்க்கு கூட்டிட்டு போறாங்களா? என்னது துபாய்க்கா? நம்ம அந்த ஊருக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னைக்குமே விடுதலை கிடைக்காது. இப்ப நாம என்ன பண்றது? கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணலாம். அக்கா, நீ என்ன பண்ற? ப்ளீஸ் கடைசியா எங்களுக்கு ஒரு வாட்டி உதவி செய். எங்களால தப்பிக்க முடியும். அக்கா கதவை திறங்க. என்ன ஆச்சு? அக்கா பாத்தீங்களா, கதவை உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கதவை திறங்க. எதுக்காக இப்ப கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க? அஜித், இங்க வா, கதவை திற. என்ன பண்றீங்க? என்ன புதன் சொல்றேன்ல. ரோமா, அம்மா, ரோமா, நீ நல்லா இருக்கல்லம்மா? சிமி, நீ? நான் தான் இவங்களை வர சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான் அந்த 2 பேரும், தாமினி அப்புறம் பாவேஷ். கடந்த பல வருஷமாவே அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்கள ஒருத்தி தான். கொஞ்சம் கொஞ்சமா நான் இவங்கள மாதிரியே மாறிட்டேன். இவங்க பண்ண கொடுமையெல்லாம் நானும் சேர்ந்து பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. ரோமாவும் அவ கூட இருந்த மத்த பொண்ணுங்களும் இந்த கொடுமையிலிருந்து எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. ஆனா கணக்கீடின்படி பார்த்தா மானசீகமா கொடுமையை அனுபவிக்கிற பொண்ணுங்கள்ல 1% பொண்ணுங்க தான் அங்கிருந்து முழுமையா தப்பிக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டத்துல ரோமா சங்கரோட கதையை முடிச்சிட்டா. அதனால அவளும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்புறம் ரோமாவோட அப்பாவுக்கு தன்னோட பொண்ணை வித்ததுக்காக கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. மனிதர்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ் பணத்தோட தேவை அதிகமா இருக்கிற குடும்பங்களை பிளான் பண்ணி டார்கெட் பண்றாங்க. வறுமையில இருக்கிறவங்களையும் நம்ப வச்சு அவங்கள ஏமாத்தி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி தன்னோட எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறாங்க. ஏழ்மையை விட பெரிய வழி வேற எதுவுமே இல்லதான். ஆனா பெத்த பொண்ணையே இந்த மாதிரி பலி கொடுக்கறது எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சங்கர் மாதிரியான ஆளுங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட நம்ம சிக்காம கவனமா இருக்கணும். அவங்க என்னன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு எதிரா ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போதான் அவங்க சரியான இடத்துக்கு போவாங்க. அதாவது ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துருச்சு. கிரைம் அலர்ட்டோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட. அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான உண்மை